நிச்சயமா கண்டிப்பா சொத்து எங்க அப்பா தந்துட்டு போன சொத்து சுகம் எல்லாமே இதான். அப்படியே அமைதியா இருந்துச்சு. பிரதமரோட வாய்ஸ் மட்டும்தான் കേട്ടുச்சு. എന്ത് ഭംഗിയല്ലേ. പക്ഷെ ഇതിനേക്കാൾ വ്യത്യസ്തമാണ് തോവാളയുടെ മാത്രം മാണിക്യമാല. പൂക്കൾക്ക് പ്രശസ്തമായ നാട് തോവാള. ഇവിടെ നിർമ്മിക്കുന്ന മാണിക്യമാലയ്ക്ക് കേന്ദ്ര സർക്കാർ ഭൗമ സൂചിക പദവി നൽകി. ചുവപ്പും വെള്ളയും നിറത്തിലുള്ള അരളിപ്പൂക്കൾ നൊച്ചിയിലകൾക്കൊപ്പം മണികൾ പോലെ മടക്കി വെച്ച് പ്രത്യേക രീതിയിൽ കോർത്തെടുക്കുന്ന മാണിക്യമാല രത്നക്കല്ലുകൾ പതിച്ച പരവതാനി പോലെ കാണുമെന്നതാണ് പ്രത്യേകത. നമ്മുടെ നാട്ടിൽ പുതുതലമുറയിൽപ്പെടുന്ന നെയ്ത്ത് തൊഴിലാളികളില്ല. അവിടെയാണ് 6 തലമുറകളായി തുടർന്നു പോകുന്ന പരമ്പരാഗത കുടിൽ വ്യവസായത്തിന്റെ തമിഴ്നാട് സർക്കാർ മാതൃക നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത്. என்னோட பேர் வனிதா ஸ்ரீ சரவணன். அரளிப்பூ நொச்சியில இந்த பூக்களை வச்சு சம்பானார் வச்சு பின்ற முறையில கட்டக்கூடிய ஒரு மாலை தோவாளை மாணிக்க மாலை அப்படிங்கிற புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தான் இந்த மாணிக்க மாலை 6 தலைமுறைகளா செஞ்சுட்டு இருக்குது. எங்க தாத்தா காலத்துல வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது. அப்பா காலத்துல வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல நான் இருந்துட்டு இருந்தேன். இந்த தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. என்னோட தலைமுறையில நான் பண்ண என்னோட பங்கு இருக்கணும் பார்த்தீங்களா. 2018லயே நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா அந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. 2025ல எங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இதுதான் நொச்சியில. இது நொச்சியில. இது ஆக்சுவலா மெடிசினல் பிளான்ட் ஆல்சோ. இந்த மாதிரி மடிச்சு இந்த இடம் அப்படி வெளியில வரும். இதே மாதிரி ஒரு சாரி இருக்கு அம்மா. ஒரு செட் மாணிக்கமாலைக்கு 4000 ரூபாய் விலையுண்டு. இப்போ வந்து அடுத்த தலைமுறைகளுக்குன்னு நாங்க பயிற்சி கொடுக்கும்போது படிப்பெல்லாம் முடிஞ்சு வர நேரத்துல அவங்களுக்கு ஒரு தொழில் பிசினஸ் வந்து ரெடியா இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாங்க இதை பூ கட்டுறோம். அதை பார்க்கும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்க, இதை பார்த்தோன்னே வாவ் சூப்பரா இருக்கு. இந்த பெருமை தான். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா திட்டுறோம், ஆனா அவங்க நல்லது செஞ்சா நம்ம பாராட்டணும். அந்த பாராட்டுக்கு தான் மனசே ஏங்கும். പുതിയ തലമുറയെ പങ്കെടുപ്പിച്ചത് നമ്മളും കണ്ടുപഠിക്കണം. போற இடத்துக்கு பிள்ளைங்களையும் நாங்க கூட்டு போறோம். செஞ்சு பார்க்கும்போது அவங்களே ஆர்வப்படுறாங்க. ஓ இவ்வளோ அழகா இருக்குது, இதை நம்ம செஞ்சு பார்க்கணும். அதுவும் இல்லாம பாராட்டு கிடைக்குன்னா சொல்லவே வேணாம். சரிங்களா. 17 வயசு பிள்ளைங்கள்ல இருந்து அவார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து அடுத்த தலைமுறை கைவினை கலைஞர்களுக்கான போட்டி. அவங்க வந்து 14 வயசுலயே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க நேர்த்தியா படிச்சுக்கிட்டு அதுல பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வெள்ளி பதக்கமும் அவார்டு சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஒரு ஸ்டைஃபண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து தொழில்துறை அமைச்சர் மூலமா கௌரவிக்கிறாங்க, அவங்க மூலமா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. அவங்க கத்துக்கவும் செய்யறாங்க. ஸோ அது கத்துக்கிட்டு வர டைம்ல இதுக்கு ஒரு பெனிஃபிட்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, இதுக்கு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ஸோ அது நம்ம இதை ஃபியூச்சருக்கு நமக்கு யூஸ் ஆகும். சைனீஸ் பிரசிடென்ட் இங்க வந்த போது எப்படி பேசிட்டு நீங்க அந்த இன்சிடென்ட் எப்படி ஞாபகம் இருக்கு? தஞ்சாவூர் ஆர்ட்டு தட்டு அப்புறம் வந்து சிற்பக்கலைகள் இதெல்லாம் முடிச்சு லாஸ்ட் வந்து பூக்களை காமிக்கிற மாதிரி தான் அங்கே பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்திய பிரதமரும் சீன அதிபரும் வந்த உடனே டக்குன்னு நம்மளுக்கு பூ மாலைகளை பார்த்துட்டாங்க. நம்ம பிரதமர் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் எங்களோட பாரம்பரியமே, பூக்கள் இல்லாமல் எந்த விசேஷமும் இங்கே நடக்காது. பாரம்பரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதா இருந்தாலும் முதல்ல பூக்களை தான் அதில் வைப்போம். மாணிக்க மாலையோட ஸ்பெஷலை பற்றியும் அவங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அப்படியே அமைதியா இருந்துச்சு. பிரதமரோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுச்சு. எனக்கு வந்து அப்படியே அந்த சந்தோஷத்துல, அதாவது நம்ம சொல்றதை விட பிரதமர் சொல்லும்போது அதை விட சந்தோஷமா இருந்துச்சு. பெருமையா சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு வந்து இதை விட வேற என்ன வேணும், தொழிலுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு வேலைன்னு பார்க்காம 6 வருஷமா கத்துட்டு இருக்கேன். எங்க தாத்தா அம்மா ஆச்சி இவங்க 3 பேருமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பஸ் எல்லாம் போக்குவரத்து இல்லாத நேரம் தலைச்சமட்டிலே போயிருக்கு. இங்கேருந்து தக்கலை வரைக்கும், தக்கலையிலேருந்து களியக்காலை வரைக்கும், களிக்காலையிலேருந்து நெய்யாற்றங்கரை, நெய்யாற்றங்கரையிலேருந்து கோயிலுக்கு போகிற மாதிரி தலைச்சமட்டிலே போயிருக்குது. அப்பாவுக்கு அந்த கோயிலில் வந்து இந்த மாலையை பார்த்துக்கிட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாலையினுடைய மதிப்பு என்னங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. தோவாளை மாணிக்க மாலை நல சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை அமைச்சு அதில் நான் தலைவராகிட்டு இருக்கிறேன். இனி அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் சங்கம் வளர்ந்துருக்கு. அவங்க கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு கிளாஸ் வச்சு நடத்துறதுக்கு இடம் கேட்டிருக்கேன். அவங்க செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவுமே ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு வேண்டி கேள்விகள் வந்தாச்சு. பூவுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சது எப்போ, எந்த தேதி, என்ன பூக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்தாச்சு. இது எங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சதை கூட பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த பாடத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு ஆர்வம்
இருந்துகிட்டு இருக்குது. நாங்க கொஞ்சம் சோர்வடைஞ்சு இல்ல எனக்கு பூக்கிட்டு இருக்கு, எனக்கு படிக்க வேண்டியிருக்கு, வேலை இருக்குன்னு சொன்னாலுமே இதுதான் ஃபர்ஸ்ட் நீ செய்யணும், என் டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணு, அதை செய் இதை செய்யணும் எல்லாம் என்கரேஜ் பண்றது எல்லாமே அம்மா தான். அப்படி பண்ணி எடுத்து இப்போதான் எல்லாருக்குமே சந்தோஷம். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற. ஐயோ இது എന്താണ്? இதான் நேஷனல் அவார்டு. இது அம்மாவுக்கு கிடைச்ச கோல்டு மெடல். இதுதான் மாணிக்க மாலைக்கு கிடைச்ச முதல் கோல்டு மெடலே இதுதான். இது வந்து கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து அப்பாவுக்கு கமலாதேவி அவார்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மாணிக்க மாலையில் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அவார்டு കൊടുத்தாங்க. നമ്മുടെ പ്രധാനമന്ത്രി ചൈനീസ് പ്രസിഡന്റിനോട് സൂചിപ്പിച്ചതുപോലെ ഇതാണ് നമ്മുടെ പാരമ്പര്യം, ഇന്ത്യൻ സാമ്പത്തിക ഭദ്രതയ്ക്ക് അനിവാര്യവും. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா இது ஒரு சப்ஜெக்டாட்டு காலேஜில் வரணும். ஸ்டடீஸ்னு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கலைத்திறன் படிக்கும்போது மனசு ரொம்ப லேசாட்டும் ஆகும், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆட்டும் இருக்கும். இது வந்து நினைவாயிட்டுன்னா நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம்.